வில்லேஜ் மினிஸ்ட்ரி போறோம். இல்ல இல்ல, திருமுகவாயில் மினிஸ்ட்ரி போறோம். கிராம ஊழியம் போலாம் வரீங்களா? வருஷத்தின் கடைசி மாதத்தில் ஏசப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிராம ஊழியத்தை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப உற்சாகமாக நாங்கள் பண்ணோம். பைபிளில் பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இதே மாதிரி தான் கிராமமாக போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லுவார். பாவத்தை குறித்து, சாபத்தை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, பரலோகத்தை குறித்து எல்லாத்தையும் பற்றி சொல்லுவார். அதை ரொம்ப எளிமையான முறையில் சொல்லுவார். காரணம், அங்கே படித்தவங்களும் இருப்பாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க. அப்படின்றதுனால ரொம்ப எளிமையான முறையில் இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் சொல்லுவார். அவர்கிட்ட இருந்து தாங்க நாங்களும் கற்றுக்கணும். இந்த சுவிசேஷத்தை எப்படி எளிமையான முறையில் உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் நாங்கள் பாடல் மூலியமாகவும் பாட்டு மூலியமாகவும் உங்ககிட்ட வந்து கன்வே பண்ணுறோம். இதை விமர்சனம் பண்ணுற 2 கூட்டம் எங்களை கேலி கிண்டல் பண்ணுறாங்க, எங்களை வந்து விமர்சனமாக பேசுகிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னடா ஆண்டவர் என்ன இவங்களுக்கு செஞ்சார், ஏன் இப்படி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டமும் இருக்குது. எங்களுக்கு அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ருசித்த அந்த இயேசு கிறிஸ்துவை இன்னொருத்தவங்களும் ருசிக்கிறாங்களே அப்படின்னு அதை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏசப்பா அன்னைக்கு எப்படி நினைச்சாரோ இந்த சுவிசேஷம் எளிமையா பரலோகத்துல நான் இவங்களை சந்திக்கணும் அப்படின்னு யோசிச்சாரோ அதே போலதாங்க அவருடைய பிள்ளையா இருக்கிற நாங்களும் அதே மாதிரிதான் யோசிக்கிறோம். சுவிசேஷத்தை எளிமையான முறையில சொன்னா நீங்க ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சு ஏத்துப்பீங்க, இயேசுடைய அன்பை ஏற்றுக்கிட்டு பரலோகத்தில் நாங்களும் உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிராமங்களில் உங்ககிட்ட வந்து இயேசுடைய அன்பை பற்றி சொல்லுறோம். இது மதம் மாற்றம் கிடையாது. நிறைய பேர் நாங்கள் மதம் மாற்ற வரோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இயேசுடைய அன்பை பற்றி சொல்ல தான் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நாங்கள் உங்களை தேடி வரோம். ஏன்னா நீங்கள் இந்த பூமியை விட்டு போகும்பொழுது இயேசு அப்படின்ற ஒருத்தரை பற்றி தெரியாமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்ந்த இத்தனை நாள் எவ்வளோ ஆடம்பரமாக எவ்வளோ நல்லா வாழ்ந்திருந்தாலும் அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இந்த பூமியை விட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒருத்தரை அறிஞ்சால் மட்டுமே உங்களுக்கு பரலோகம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு இடம் காத்து கொண்டிருக்கிறது. ஸோ இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. இதுதான் கிராம ஊழியத்தில் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம். அடுத்த முறை உங்ககிட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி யாராவது வந்து சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருடைய அன்பை ருசிச்சு பாருங்க.